நம்ம கரண்ட் தமிழ்நாட்டில் வந்துட்டு அவர் வந்து இந்த மாதிரி அநாகரிகமாக பேசினார் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து அவருடைய ஃப்ரீ இது. என்ன கேட்டால் ஃபஸ்ட்டு ஆஃப் ஆல் அவர் வந்து எதுவும் தப்பாக சொல்லலை. இது என்னுடைய ஃபஸ்ட் பாயிண்ட். அடுத்தது இங்கே வந்து அவர் வந்து சிஎம் வந்து அங்கிள் சொன்னது அது வந்து சில பேர் தப்பு இல்லைன்றாங்க. ஏன்னா அவர் வந்து இதுக்கு முன்னாடி வச்சுட்டு இந்த ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரின்றாங்க. ஈவன் டைரக்டர் கேஎஸ் ரவிக்குமார் சார் கூட சொன்னார் ஒரு இதில், நானே சிஎம்மை வந்து அங்கிள் தான் கூப்பிடுவேன், மேடம் ஆன்ட்டின்னு கூப்பிட்ருக்கேன் வீட்டுக்கு போகிறப்ப அப்படின்னு. மேபி இன்னும் ஸ்ட்ராங்காக யாரு கூடயாவது அலையன்ஸ் வச்சா கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது. இவர் தனியாக நின்னாருன்னா சான்ஸ் இல்லை. ஓட் பேங்க் வேணால் வாங்கலாம். இவர் ஓட் பர்சன்டேஜ்ன்றது ஸ்டேட் வைஸு. ஆப்போசிட் பாலிட்டிக்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள ரொம்ப வந்துட்டு நோண்டிக்கிட்டே இருக்காங்க, டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. எந்த அளவுக்கு அவங்கள வந்து ஒரு புதுசாக வரவங்கள வந்து நம்ம நெகட்டிவாக ஒரு கிரியேட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு வெட்ட வளருவாங்கல்ல. அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு இவங்க பண்ணால் வெட்ட வளர மாதிரி விஜய் வளர்றாருன்னு என்னுடைய ஒப்பீனியன். ஹாய் ஹலோ வணக்கம். நான் விஜய் ராகவி கார்த்திகேயன், ருத்ரா தாண்டவம் யூடியூப் சேனலுக்காக. ஸோ இன்றைக்கி நம்ம பாண்டி பஜார் வந்திருக்கோம். ஆப்வியஸ்லி இட்ஸ் அ பப்ளிக் டாக் ஷோ. அண்ட் இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோன்னா, அண்ட் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க டிவிகே அண்ட் விஜய் பற்றி, அவரோட மாநாடு பற்றி தான். லெட்ஸ் கோ. லாஸ்ட்டாக நான் வந்து அவருடைய மாநாடு நான் பார்த்தேன். நான் அந்த மதுரை மாநாடு நடந்தது இல்லைங்களா, கொஞ்சம் நான் பார்த்தேன். அவர் வந்து சில அரசியல் தலைவர்கள் இப்போ கரண்ட்டாக இங்கே நம்ம தமிழ்நாடு சிஎம்மை பற்றியும் நம்ம சென்ட்ரலில் இருக்க கரண்ட் கவர்மெண்ட் பற்றியும் அவர் கொஞ்சம் அவருடைய இது வச்சுருந்தார். அவருடைய என்ன சொல்கிறது, அவருடைய பாயிண்ட்ஸை கொஞ்சம் இது பேசியிருந்தார். இந்த மாதிரி சில இது வந்து இங்கேயும் நம்ம நிறைய பேரை பார்க்குறோம். நம்ம அவர் பேசுனதுக்கப்புறம் நம்ம கரண்ட் தமிழ்நாட்டில் வந்துட்டு அவர் வந்து இந்த மாதிரி அநாகரிகமாக பேசினார் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து அவருடைய ஃப்ரீ இது. என்ன கேட்டால் ஃபஸ்ட்டு ஆஃப் ஆல் அவர் வந்து எதுவும் தப்பாக சொல்லலை. இது என்னுடைய ஃபஸ்ட் பாயிண்ட். அடுத்தது செகண்டாக வந்துட்டு நம்ம வந்து இப்போது கரண்ட்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இப்போது நம்ம மோடியோடைய மிஸ்டர் மோடி அவருடைய கவர்மெண்ட் வந்து நல்லா தான் நடந்துகிட்ருக்கு. அவர் வந்து இன்றைக்கி வந்து வேர்ல்டு வைடில் நம்ம இப்போ அகைன்ஸ்ட்டு பாகிஸ்தான்கிட்ட நல்ல ஒரு டெசிஷன் எடுத்து லீட் பண்ணார். அந்த மாதிரி ஒரு லீடர் ஒரு நல்லா இது பண்ணுறப்போ அவர் வந்து ஒரு சாதாரணமாக ஒரு கூட்டம் கூடியிருக்குன்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டு அவ்வளோ ஈஸியாக வந்துட்டு ஒருத்தர் வந்து அகைன்ஸ்டாக பேசக்கூடாது. பேக்கெண்டில் ஒரு எக்ஸாக்டாக ஒரு ரீசனே இல்லாமல் ஒருத்தரை வந்து நம்ம தாக்கி பேசக்கூடாது. ஓகேங்களா, இது ஃபஸ்ட் பாயிண்ட். அடுத்தது இங்கே வந்து அவர் வந்து சிஎம் வந்து அங்கிள் சொன்னது அது வந்து சில பேர் தப்பு இல்லைன்றாங்க. ஏன்னா அவர் வந்து இதுக்கு முன்னாடி வச்சுட்டு இந்த ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரின்றாங்க. ஈவன் டைரக்டர் கேஎஸ் ரவிக்குமார் சார் கூட சொன்னார் ஒரு இதில், நானே சிஎம்மை வந்து அங்கிள் தான் கூப்பிடுவேன், மேடம் ஆன்ட்டின்னு கூப்பிட்ருக்கேன் வீட்டுக்கு போகிறப்ப அப்படின்றப்போ அது வந்து தப்பு இல்லைன்னு நினைக்க தோணுது. அது விட்டுருங்க, அந்த பாயிண்ட்டு தேவையில்லை. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு கம்மிங் டு தட், அவர் வந்து கொள்கை அது இது முரண்பாடு அப்படின்னாரு. இவருடைய கொள்கையை கரெக்டாக சொல்லலை, என்ன கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சில யூத்ஸோடைய வெறும் ஃபேன்ஸோடைய இதை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம வந்து இன்றைக்கி வந்து மாஸாக ஸ்பீச் கொடுக்கறது வந்து ஒர்த் இல்லை. ஸோ இவர் வந்து நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணணும், எல்லாருக்குமே வந்து ஒரு சேஞ்ச் வேணுன்றது எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து ஈவன் ரீஜனல் வைஸ் ஸ்டேட் வைஸாக இருந்தாலும் சரி, சென்ட்ரல்லையும் சரி, நம்ம ஏதாச்சும் சேஞ்சஸ் வேணும், ஏதாவது சரியாக நடக்கலைன்னா ஒரு சேஞ்சஸ் வேணும்ன்ட்டு எதிர்பார்க்குறாங்க தான் பப்ளிக். அதுலேருந்து எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் கிடையாது. ஆனால் நீ வந்து மிஸ்டர் விஜய் சார் வந்து ஒரு பாயிண்ட்டை நீ வந்து ஒருத்தருக்கு அகைன்ஸ்டாக சொல்கிறேன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட்டு நான் வந்து பப்ளிக்கு நான் என்ன பண்ண போகிறேன், சொசைட்டிக்கு நான் என்ன பண்ண போகிறேன், இன்னும் பெட்டராக என்ன பண்ண போகிறேன், யாரெல்லாம் எதில் லோவாக இருக்காங்க, அவங்கள நான் எப்படி நான் தூக்கி விட போகிறேன், இல்லை ஒரு பிலோ பாவர்ட்டி பீப்புளுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அவருடைய பாயிண்ட் அஜெண்டாவில் எதுவுமே இல்லை. ஸோ இதுதான் நான் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சது. மற்றபடி ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டையோ இல்லை தமிழ்நாடையோ வந்து அந்த மாதிரி எதுவுமே ஒரு பேக்கெண்டில் ஒரு ரீசனே இல்லாமல் ஒருத்தர் வந்து அநாகரிகமாக பேச தப்பு. அதே சமயத்தில் அங்கிள் சொன்னது நான் தப்புன்றது இல்லைன்றது எனக்கு தெரில, தப்பாக ரைட்டான்னு எனக்கு தெரில பாலிட்டிக்ஸு. ஆனால் அது ஒருவேளை அவருடைய ஃபேன்ஸுக்கிட்ட நல்லா போய் குயிக்காக ரீச் ஆகணுன்றதுக்காக அவருடைய ஸ்பீச் அப்படி இருந்திருக்கலாம். அப்படி தான் எல்லோரும் சொல்கிறாங்க. மற்றபடி மோடி சார் வந்து அந்த மாதிரி சொன்னது வந்துட்டு அவர் இன்றைக்கி நல்லா ரன் பண்ணிகிட்ருக்கார் கவர்மெண்ட்டை. அந்த மாதிரி தப்பாக சொன்னது வந்து என்னால் ஏற்றுக்க முடியல. ஸோ நெக்ஸ்ட் டைம் இவர் வந்து சொல்லும்போது இன்னும் கிளியராக அவருடைய ஃபோக்கஸ் என்ன, அவருடைய ஸ்கோப் என்ன, அவருடைய அஜெண்டாவில் என்ன நாங்கள் பண்ண போகிறோன்றதை இன்னும் கிளியராக சொன்னார்னா நிறைய பேருக்கு இன்னும் போய் நல்லா ரீச் ஆகும்.
சார் அவர் பேசினப்போ வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு விமன்ஸ்க்கு சில்ட்ரனுக்கு அதுக்கப்புறமேட்டுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த மாதிரி தான் ப்ரையாரிட்டி தரப்போகிறோன்னு ஒரே ஒரு அதாவது நம்ம எதிர்பார்த்த விஷயம் அது ஒன்று சொன்னார். மற்றதெல்லாம் மற்ற கட்சிகள் ஏன் இதை பண்ணலை அந்த மாதிரி மீனவர்கள் விஷயம் அந்த மாதிரி எடுத்து பேசினார். ஸோ மொத்தத்தில் நம்ம மற்ற கட்சிகளை தான் அவர் பேசின மாதிரி இருந்துச்சே தவிர அவர் என்ன பண்ண போகிறாங்கிறது நமக்கு வந்து அதில் அந்த ஸ்பீச்சில் பெருசாக தெரியல. ஸோ மற்ற பொலிட்டிக்கல் லீடர்ஸ்க்கும் அவங்களும் தான் கேம்பெயின் பண்ணுறாங்க, பேசுகிறாங்க, வராங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் அதாவது விஜய் சாருக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ணுறீங்களா? அட்லீஸ்ட் ஒரு ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ணுறீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவர் வந்து இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத மாதிரி தான் பேசின மாதிரி இருக்குது. ஏன்னா இவருக்கு வந்து பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபஸ்ட்லேருந்து இல்லை. இப்போ எம்ஜிஆர் சாரை வந்து முன்னிறுத்தி பேசுகிறாருனாக்கா எம்ஜிஆர் சார் வந்து ஃபஸ்ட்டு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வரதுக்கு முன்னாடி அவருக்கு வந்து பாலிடிக்ஸ்லேயும் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் தான் ஒரு சிஎம்மாக வரதுக்கு முன்னாடி அவர் நிறையா ஒர்க் பண்ணிட்டு தான் வந்தார் பேசிக்காக. ஆனால் இவர் வந்து சார் வந்து விஜய் சார் சொல்கிறது வந்துட்டு எடுத்த உடனே நம்ம வந்து சிஎம்மாக வரணுன்ற ஒரு ஃபோக்கஸில் தான் வராரு ஃபஸ்ட் டைமு. அப்படி இருக்கிறச்ச அதுக்கான பாயிண்ட் வந்து இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றது தான் எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனு. நீங்கள் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட்டு நான் வந்து உமன்ஸ்க்கு நான் இது பண்ண போகிறேன், ஹேண்டிகேப்டுக்கு இது பண்ண போகிறேன்றது வந்து இன்றைக்கி எல்லாருமே பண்ணிட்டு தான் இருக்காங்க, ஏதோ ஒன்று பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதை மீறி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்றது தானே சொல்லணும். அது இல்லை, அந்த பாயிண்ட்ஸ் இல்லை. மைட் பி இப்போ அவரோட பிளான் சொல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் ஒரு சிலது ரிவீல் ஆச்சுன்னா அது ஒரு வேளை தப்பாக போயிடுமோ அப்படிங்கிற மாதிரி எதுவும் இருக்குமான்னு நினைக்கிறீங்களா? அது அவருடைய பர்சனலாக இருக்கலாம், அவருடைய பொலிட்டிக்கல் பர்சனல் திங்ஸாக இருக்கலாம். பட் மேனிஃபெஸ்டோன்றது வந்துட்டு சொல்லி ஓப்பனாக சொல்லி இன்றைக்கி கேட்டால் தான் வந்துட்டு எல்லாருக்குமே பப்ளிக் ரீச் ஆகும். அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனும் இன்றைக்கி அதுதான். ஏன்னா சேஞ்சஸ் வேணும்னு நினைக்கிறவங்க வந்து என்ன சேஞ்ச் பண்ண போகிறீங்கன்றது அதுதான் ஓட்டாக கன்வெர்ட் ஆகும். அதுதான் ஓட்டாக கன்வெர்ட் ஆகும். பப்ளிக்கு போய் டைரெக்டாக ரீச் ஆனால் நல்லாயிருக்கும். ஆனால் அவ்வளோ ஒரு கூட்டம் வருது இல்லை சார், அது அப்புறம் அவர் பேசுகிறது அதெல்லாம் வச்சு அவர் 2026 பர்சனலாக வந்து அவருடைய ஃபேன்ஸ் தான் அது பியூர். ஏன்னா விஜய் மூவிஸ்னால் அவருடைய ஆக்டிங் எல்லாமே கிளாஸ் தான். அப்படி பார்க்குறச்ச அவருடைய இப்போ ஒரு ரீசெண்டாக வெளில இப்போ சும்மா வராருனாலே அந்த இடத்துல பொலிட்டிக்கல்லே இல்லைனாலும் அந்த க்ரௌடு இருக்கும். அதுதான் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன், என்னுடைய பார்வை, என்னுடைய வியூஸ். ஸோ அது எல்லாமே ஓட்டாக கன்வெர்ட் இல்லைனாலும் இன்றைக்கி இங்கே சும்மா ரோட்டில் வந்தால் கூட அந்த கூட்டம் இருக்கும். ஓகே. ஸோ அது எல்லாமே ஓட்டாக கன்வெர்ட் ஆகுமானா அது வந்துட்டு கொஸ்டின் மார்க் தான். அது எந்த அளவுக்குன்னு தெரியல எனக்கு. ஸோ இந்த கேம்பெயின் இந்த ஸ்பீச்லாம் வச்சு அவர் நேற்று சொன்னது கூட என்னென்னா இது பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. ஒவ்வொன்றுமே நான் பண்ணிட்டேன், அடுத்து சிஎம் ஆக முடியாது இதெல்லாம் வச்சுன்னு சொல்கிறாங்க, அதுவும் நான் பண்ணிவிடுவேங்கிற மாதிரி தான் பேசியிருந்தார். ஸோ அவர் சிஎம் ஆக வாய்ப்பு இருக்கா லைக் 2026? மேபி இன்னும் ஸ்ட்ராங்காக யாரு கூடயாவது அலையன்ஸ் வச்சா கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது. இவர் தனியாக நின்னாருன்னா சான்ஸ் இல்லை. 2026 அவர் சிஎம் ஆகிட்டாரு. ஓட் பேங்க் வேணால் வாங்கலாம். இவர் ஓட் பர்சன்டேஜ்ன்றது ஸ்டேட் வைஸு சம் ஓட் பர்சன்டேஜ் இப்போ சொல்கிறாங்க அவருக்கு ஏதோ 10% ஓட் பேங்க் இருக்கும் அப்படின்ட்டு அக்ராஸ் ஸ்டேட்டு. பட் அது எந்த அளவுக்குன்னு எனக்கு தெரியல, அந்த வருமானாலும் தெரியல. விஜயகாந்த் சார் வந்து அன்றைக்கி 2006 வந்த மாதிரி தான் இன்றைக்கி இவருடைய சேஞ்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க 2026. அது எல்லாத்தையுமே நம்ம சிமிலாரிட்டி சொல்ல முடியாது இப்போ எதுவும். ஸோ இப்போ சப்போஸ் அவர் 26 வந்துட்டு சிஎம் ஆகிட்டாருன்னா அவர் ஃபஸ்ட்டு எதில் வந்து சேஞ்ச் ஒன்று ஏற்படுத்தினா இட் வில் பி குட்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க? சேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே விலைவாசி கம்மி பண்ணணும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கிட்ட ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் அது பண்ண முடியும். இன்றைக்கி சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நீ வந்து எதிர்த்துக்கிட்டு நான் வந்து இங்கே நான் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னா இன்றைக்கி ஆல்ரெடி இங்கே தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஸ்ட்ரகிளில் தான் இருக்காங்க, எதுவும் பண்ண முடியாமல் அவங்கள அகைன்ஸ்டாக வச்சுக்கிட்டு. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் நம்ம அனுசரித்து போய் அவங்கக்கிட்ட நம்ம மியூச்சுவலாக நல்லா பேசி ஸ்மூத்தன் ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணால் தான் எதுவுமே இங்கே நடக்கும். விலைவாசி கம்மி தான் இன்றைக்கி எல்லாமே பண்ணால் அது ஒரு பெரிய சேஞ்சாக இருக்கும். அதுக்கு மெயின் வந்து சென்ட்ரலும் ஸ்டேட்டும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கணும். அவங்கள அகெயின்ஸ்ட் பண்ணால் கூட அவங்கக்கிட்ட நல்லா ஸ்மூத் அண்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கணும். அது யாராக இருந்தாலும் ஃப்யூச்சரில் காங்கிரஸ் வந்தாலும் சரி, இல்லை மோடி வந்தாலும் சரி, இல்லை சம் அதர் கவர்மெண்ட் வந்தாலும் சரி, இங்கே யார் வந்தாலுமே சரி, விஜய்க்கு மட்டும் இல்லை யாராக இருந்தாலுமே ரெண்டு பேரும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தால் தான் நம்மளுக்கு இங்கே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், நல்லா பப்ளிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என் பேர் ஜோசப். ஓகே. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பாலிடிக்ஸில் நிறையா சேஞ்சஸ் வந்துட்டுருக்கு. அதிலும் மெயினாக வந்துட்டு விஜய் ரீசெண்டாக மதுரை மாநாடு இந்த மாதிரி நிறையா பேசியிருந்தார். ஸோ அவர் மதுரை மாநாடு ஸ்பீச் பார்த்தீங்களா? ஆமாம், பார்த்தேம்மா. ஸோ அதை பற்றின உங்களோட பொதுவான கருத்து, மற்ற பொலிட்டிக்கல் லீடர்ஸ்க்கும் அவருக்கும் ஏதாவது சேஞ்சஸ் ஃபீல் பண்ணுறீங்களா, லைக் டிஃப்ரென்ஸ் அந்த மாதிரி? சேஞ்சஸ் ஃபீல் பண்ணுறேன்னா யாரும் ஒருத்தர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும், நம்ம இப்போ அதை சொல்ல முடியாது.
ஆனால் ஆப்போசிட் பாலிட்டிக்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள ரொம்ப வந்து நோண்டிக்கிட்டே இருக்காங்க, டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. எந்த அளவுக்கு அவங்கள வந்து ஒரு புதுசாக வரவங்கள வந்து நம்ம நெகட்டிவாக ஒரு கிரியேட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு வெட்ட வளருவாங்கல்ல, அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு இவங்க பண்ணால் வெட்ட வளர மாதிரி விஜய் வளர்றாருன்னு என்னுடைய ஒப்பீனியன். வளர்றதுக்கான வாய்ப்பு, வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் வந்து மற்ற கட்சிகளை பற்றி நிறையா பேசியிருந்தார், லைக் டிஎம்கே பிஜேபின்னு சொல்லி. அவர் வந்து தான் என்ன பண்ண போகிறேன்றது கேட்டப்போ நான் வந்து விமென்ஸ் சில்ட்ரன் இவங்களுக்குலாம் தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுத்து ஒரு சில விஷயம் பண்ண போகிறேன்னாங்க. பட் எக்ஸாக்டாக நமக்கு என்னன்னு தெரில. ஸோ அவரோட பிளான் அடுத்து என்னன்னு சொல்லி. ஸோ வாட் யூ ஃபீல் அபவுட் தட்? லைக் அது அவரோட பிளான்ஸ் என்னன்னு தெரியாதப்போ அவரை பற்றின கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு எவ்வளோ தூரம் இருக்குது? உங்களோட கருத்து என்ன? இல்லை, எந்த அரசியல்வாதமே பிளானோடைய முதல்ல வந்திருப்பாங்க? இல்லை, வந்ததுக்கப்புறம் தானே பிளானே. ஆமாம், அதனால் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். வந்ததுக்கப்புறம் இதே இப்போ இருக்கிற விஜயா இருக்காருன்னா நல்லா தான் பண்ண போகிறாரு. ஆமாம். ஸோ யாராக இருந்தாலும் விஜயா இருந்தாலும் யார் வந்தாலும் வந்ததுக்கப்புறம் தான். ஆமாம், அதனால் வந்து நம்ம அதை கரெக்டாக சொல்ல முடியாது. ஆமாம், அதுக்கப்புறம் யாரோடு எப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ இவரோட இந்த கேம்பெயின் இந்த ஸ்பீச்லாம் வச்சு பார்க்கும்போது லைக் அவர் 2026 சிஎம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? 90% சான்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மக்கிட்ட பழகிறவங்களாம் கேட்குறது பார்த்தா விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரியுது. அந்த இதில் சொல்லலாம். ஆமாம். ஓகே. இதை வந்து நீங்கள் உங்கள் சுற்றி இருக்கவங்களை வச்சு சொல்கிறீங்களா, இல்லை அவர் கேம்பெயினுக்கு வர அந்த கூட்டம் அது வச்சு சொல்கிறீங்களா? அதுதான் ஒரு போன சோருக்கு ஒரு சோறு. அங்கே தான் பல இது இருக்கிற க்ரௌட் இருக்குல்ல. விஜய் ஆக்டர்னு பார்க்குறதுக்கும் கூட்டம் வரலாம். இப்போ இது அரசியல்வாதி மாதிரி நினச்சும் பார்க்க வரலாம். க்ரௌடு பார்க்குறத வச்சு வர மாதிரி தான் சான்ஸ் இருக்குது.